இவர் பேர் சத்ரியன். இவர் வந்து 4 வருஷமா என் கூட குடும்பம் நடத்திட்டு இப்போ ஏமாத்திட்டு வந்துட்டார் சார். என் ஃப்ரெண்டு முத்து மூலியமா பழக்கம். இவர் எனக்கு பழக்கமாகி வந்தாரு. வந்துட்டு நல்லா தான் இருந்தாரு. கல்யாணம் பண்ணிக்கிட்ட 1 வருஷம் பழகுனோம், பேசினோம், இருந்தாரு. அங்கேயே வந்து இருந்தாரு. நெறைய பணம் என்கிட்ட வாங்குனாரு. செயினு, தோடு எல்லாமே அடமானம் வச்சு குடுத்தேன் சார். நெறைய அக்கவுண்ட்லயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். கையில நெறைய குடுத்துருக்கேன். அத தாண்டி எல்லாமே முடிச்சுட்டு, இப்போ வந்து ஒடியாந்து இங்க உட்காந்துக்கிட்டாரு சார். நான் மருந்து குடிச்சுட்டு சேலத்தில ஹாஸ்பிட்டல்ல கேஸ் குடுத்துருக்குறோம். ஆனா கேஸுக்கும் வரமாட்டேங்கிறாங்க சார். மிரட்டுறாங்க. அவங்க அம்மா அசிங்கமா பேசுறாங்க. அவங்க அப்பா வந்துட்டு என்னைய என்ன பண்ண முடியும்? நான் ஒரு பிடிஓ அப்படி இப்படின்ற மாரி அவரும் மிரட்டுறாரு சார். உன்னால என்ன பண்ண முடியும்? தனியா வந்து உட்காந்துன்ற மாரி. முந்தா நேத்து போலீஸ கூட்டிட்டு வந்தேன் சார். அதுக்குமே எதுவுமே ரியாக்ஷனே பண்ண மாட்டேங்கிறாங்க சார். எங்களையே மிரட்டி திட்டி அனுப்புறாங்க. எனக்கு ஒரு நியாயம் வாங்கி கொடுங்க சார். நெறைய இழந்துட்டேன். இவன நம்பி நான் வந்துட்டேன். இப்போ வந்துட்டு இவன் வெளியவே வரமாட்டேங்கிறான் சார். ஸ்டேஷன் கூட வரமாட்டேங்கிறான். எனக்கு ஒரு நியாயம் மட்டும் வேணுங்க சார். அமௌண்ட் ரூ. 8,00,000 குடுத்துருக்கேன் சார். அதுக்கான எல்லா ப்ரூஃப்பும் நான் வச்சிருக்கிறேன் சார். கல்யாணம் பண்ணதுக்கான எல்லாமே இருக்கு சார். நாங்க ஒரே வீட்ல ஒண்ணா தான் சார் வாழ்ந்தோம். 3 1/2 வருஷமா ஒண்ணா தான் சார் வாழ்ந்தோம். ஒண்ணா தான் வாழ்ந்துட்டு, இப்ப இவங்க வீடெல்லாம் என்னைய அசிங்கமா பேசுறாங்க. எல்லாமே இவங்க வீட்டுக்கு நாங்க நெறைய பணம் குடுத்துருக்கோம் சார். சார் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே முன்னாடியே தெரியுங்க சார். வந்து ஏற்கனவே ஒரு டைம் 6 மாசத்துக்கு முன்னாடி இவன கூட்டிட்டு வந்தாங்க சார். "இப்படி இருக்காத, கல்யாணம் ஆன பொண்ணு கூட" அப்படி இப்படின்னு சொல்லி சண்டை போட்டு கூட்டிட்டு வந்தாங்க சார். நான் வந்து கூப்பிட்டு பார்த்தா வரலன்னோனே நான் விட்டுட்டேன் சார். அப்ப எந்த பிரச்சனையும் நான் பண்ணல. திரும்பவும் 1 மாசம் கழிச்சு வந்தாங்க சார் என் வீட்டுக்கு. வந்து "நான் தெரியாத பண்ணிட்டேன், மன்னிச்சிரு" அப்படி இப்படின்னு அழுது புலம்பி திரும்பவும் என்கிட்ட சேர்ந்தான் சார். சரின்னு வச்சுக்கிட்டேன் சார். இப்பவும் அதே மாரி நகை பணத்தெல்லாம் புடுங்கிட்டு எல்லாத்தையும் தாண்டி ஒடியாந்துட்டான் சார் காசு வச்சுட்டு. இப்போ நான் இங்க உட்காந்து தர்ணா போராட்டம் பண்றேங்க சார். எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் சார். அதுவரை நான் இங்க தான் சார் உட்காருவேன். எனக்கு செத்தாலும் நான் இங்க தான் சார் சாவ போறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.